பிரபல நடிகை, அதாவது தமிழிலும் தெலுங்கிலும் பிரபலமாக விளங்கிய கதாநாயகி நடிகை. அவருடைய இயற்பெயர் சௌமியா. அந்த இயற்பெயரை கொண்டே சினிமா பெயரை தவிர்த்து அந்த இயற்பெயரை கொண்டே இந்த செய்திகளை நான் உங்களுக்கு தருகிறேன். அவர் யார் என்பதை நீங்கள் யூகித்து கொள்ளலாம். தமிழில் முன்னணி கதாநாயகி ஆக யார் காரணம்? என்ன டீலிங் அவர்களுக்குள் நடந்தது? தெலுங்கில் இவர் முன்னணி கதாநாயகி ஆவதற்கு உதவிய ஹீரோக்கள் யார்? நடிகையின் சாவில் உள்ள சந்தேகங்கள், இதை பற்றிலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 1976ஆம் ஆண்டு பிறந்தவர் சௌமியா. 1992ஆம் ஆண்டு இவருடைய 16வது வயதில் கன்னட படத்தில் அறிமுகமானார். அதற்கு அடுத்த ஆண்டு தமிழ் படத்தில் அறிமுகமானார். அதே காலகட்டத்தில் தெலுங்கிலும் வருஷத்தில் 7-8 படங்கள் என்கிற அளவுக்கு தெலுங்கில் டாப் ஹீரோயினாக வந்தார். அப்போது இவர் தெலுங்கில் முன்னணி நடிகையாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நாகார்ஜுனா மற்றும் வெங்கடேஷ். இந்த 2 பேரும் தான் போட்டி போட்டுக்கொண்டு நடிகையை தங்கள் படங்களில் புக் செய்து அவரை டோலிவுட்டின் முன்னணி கதாநாயகி ஆக்கினார்கள். தமிழில் 1993ஆம் ஆண்டு அறிமுகமானாலும் டாப் ஹீரோயின் ஆகாமல் தான் சில வருஷம் ரொம்ப ஆவரேஜான ஆக்ட்ரஸாக நடித்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த பெரிய ஹீரோவின் படத்தில் கமிட் ஆனார். அந்த ஹீரோவின் மகளின் பெயரும் இந்த நடிகையின் சினிமா பெயரும் ஒன்றுதான். புத்திசாலி நேயர்கள் புரிந்து கொள்வீர்கள். சௌமியாவை பார்த்த மாத்திரத்தில் ஹீரோவின் மூளைக்குள் பல்பு எரிந்தது. அது லவ் பல்பா லஸ்ட் பல்பா என்பது நமக்கு தெரியாது. அந்த சுந்தரமான டைரக்டர்கிட்ட நான் இந்த பொண்ணு கூட 15 நாள் மைசூரில் இருந்துட்டு வர்றேன், அதுக்கப்புறமா என் மைண்ட் அண்ட் பாடி ரெஃப்ரெஷ் ஆகும், அதுக்கு பிறகு ஷூட்டிங் வைங்க என்று சொல்லிவிட்டார். பெரிய ஹீரோ சொன்ன பிறகு அப்பீல் ஏது? டைரக்டரும் ஓகே சொல்லிட்டாரு. இந்த சௌமியாவை அழைத்து கொண்டு மைசூருக்கு சென்ற அந்த பெரிய ஹீரோ 15 நாட்கள் திகட்ட அனுபவித்திருக்கிறார். அப்போது நடிகைக்கு தங்க அபிஷேகமே செய்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோ தங்கத்தை இந்த நடிகைக்கு அவர் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். அதன் பிறகு இதே சௌமியாவை தன்னுடைய இன்னொரு படத்திலும் கூட ஹீரோயினாக நடிக்க வைத்தார். பெரிய ஹீரோவின் படத்தில் இவர் நடித்ததினாலும் அந்த படங்கள் சூப்பர் ஹிட் ஆனதினாலும் தமிழிலும் இவர் முன்னணி ஹீரோயின் ஆகிவிட்டார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் என பல படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருக்கும் போதே நடிகையின் தாய் வழி முறை மாப்பிள்ளையான ரகு என்பவர், அவர் இந்த நடிகையின் அம்மா மூலமாக அம்மாவை கன்வின்ஸ் செய்து அந்த நடிகையை தனக்கு கட்டி வைக்குமாறு வற்புறுத்தி கேட்டிருக்கிறார். அந்த அம்மாவும் இந்த தன் மகளை அவருடைய அந்த பெண்ணின் முறை மாப்பிள்ளைக்கு, அதாவது தன்னுடைய
உறவுக்கார பையனுக்கு கட்டி வைத்திருக்கிறார். அப்போது அந்த நடிகைக்கு வெறும் 26 வயது தான் ஆகியிருந்தது. பொதுவாக கதாநாயகி நடிகைகள் அவ்வளவு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா கதாநாயகி வாய்ப்பு என்பது 30 வயது, சில பேருக்கு 30+ கூட கதாநாயகி அந்தஸ்து நீடித்து கொண்டிருக்கும். எனவே வர்ற வரைக்கும் லாபம், அது வரைக்கும் சம்பளத்தை வாங்கி குவிச்சுப்போம், சேர்த்து வச்சுப்போம், அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிப்போம் என்று தான் பல கதாநாயகிகளும் நினைப்பார்கள். ஆனால் அம்மாவின் வற்புறுத்தல் காரணமாக 26 வயதாக இருக்கும்போதே, தமிழிலும் தெலுங்கிலும் பிஸியான முன்னணி ஹீரோயினாக இருக்கும்போதே அந்த ரகு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த நடிகை. அப்போது மத்திய அரசை பாஜக ஆட்சி செய்து கொண்டிருந்தது. பாஜகவில் சேர்ந்து அரசியல்வாதியானார் சௌமியா. திருமணமாகி சரியாக ஓராண்டே ஆகியிருந்தபோது அப்போது நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஹெலிகாப்டரில் தன் அண்ணனுடன் பயணம் போனார். அந்த ஹெலிகாப்டரில் பைலட், இந்த நடிகையின் அண்ணன், கட்சிக்காரர் இன்னும் ஒருவர், 4 பேர் மட்டும்தான் அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்திருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் ஹெலிபேடிலிருந்து உயர கிளம்பிய ஒரு சில நிமிடங்களிலேயே தீப்பிடித்து தலைக்குப்புற தரையில் மோதி விபத்து நடந்து சௌமியா உள்பட அந்த 4 பேருமே இறந்து விட்டார்கள். ஸ்பாட் டெட். பொன்னிறம் கொண்ட சௌமியா உடல் கருகி குப்புற விழுந்து கிடந்த காட்சி தொலைக்காட்சியில் பார்த்தவர்கள் மிகவும் பரிதாபப்பட்டார்கள். விமானத்துறை அதிகாரிகள் விபத்து பற்றி மீடியாக்களுக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹெலிபேடு நெடுஞ்சாலைக்கு பக்கத்தில் இருந்திருக்கிறது. நெடுஞ்சாலையில் மோட்டல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நெடுஞ்சாலையில் செயல்படும் ஹோட்டல்களை மோட்டல்கள் என்று சொல்வார்கள். மோட்டல் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மோட்டல்களில் வீணாகி போகும் இறைச்சிகளை சாப்பிடுவதற்காக பறவைகள் அங்கு அதிகமாக வந்து போவது வழக்கம். அதுபோல இந்த ஹெலிபேடிலிருந்து கிளம்பிய ஹெலிகாப்டரின் மீது மோதுகிற மாதிரி பறவைகள் வந்தபோது அந்த விமானி அந்த பறவைகள் மீது மோதுவதை தவிர்ப்பதற்காக சில விஷயங்களை செய்தபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த ஹெலிகாப்டர் விழுந்து தீப்பிடித்து எரிந்து போனது என்று விமானத்துறை அதிகாரிகள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அரசுக்கும் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் கொடுத்த அறிக்கை ஏற்கும்படியாக இல்லை, நம்பும்படியாக இல்லை. ஏனென்றால் இணையத்தில் அந்த விபத்து காட்சிகள் இன்றைக்கும் காண கிடைக்கின்றன. அந்த காட்சியை பார்க்கும்போது ஹெலிபேடிலிருந்து உயரே கிளம்பிய அந்த ஹெலிகாப்டர் திடீரென்று, அதாவது கிளம்பிய ஒரு நிமிடம் கூட கிடையாது, ஒரு நிமிடத்துக்கும் குறைவான நொடிகளில் தீப்பிடித்து பறந்து கொண்டிருக்கும் போதே தீப்பிடித்து அப்படியே தலைக்குப்புற விழுந்து நொறுங்கி போனது. அதை இணையத்தில் நம்மால் காண முடிகிறது. அந்த இடத்தில் எந்த ஒரு பறவையும் தென்படவே இல்லை. எனவே இது உண்மையில் விபத்து தானா அல்லது சதி வேலையா
என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது மீடியாக்காரர்களை பொறுத்த வரைக்கும். சதிவேலை என்றால் மாற்று கட்சியை சேர்ந்தவர்களின் சதிவேலையாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. அந்த நடிகையின் சாவின் மூலமாக யார் அதிக பலனடைந்தார்களோ அவர்களின் சதிவேலையாக கூட இருக்கலாம். இந்த இடத்தில் இன்னொன்றையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த நடிகைக்கு சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருந்திருக்கின்றன. நான் சொன்னேன் இல்லையா, அந்த பெரிய நடிகர் கொடுத்த தங்கங்கள், கோல்டு, அவை உள்பட 50 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் இருந்திருக்கின்றன. அந்த சொத்துக்களில் பெரும்பகுதியை தன் பெயருக்கு உயில் எழுதி வைத்திருப்பதாகவும், சிறு பகுதியை தன் அம்மாவின் பெயருக்கும் அண்ணனின் பெயருக்கும் உயில் எழுதி வைத்திருப்பதாகவும் நடிகையின் கணவர் ரகு கோர்ட்டில் ஒரு உயிலை தாக்கல் செய்திருந்தார். அந்த உயிலில் இருந்த தேதியானது இந்த நடிகை அந்த ரகுவை திருமணம் செய்வதற்கு சுமார் 3 மாதங்களுக்கு முந்தைய தேதியாக அந்த உயிலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு நபரை, அவர் லவ் மேரேஜ் கூட கிடையாது, ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஒரு நபரை திருமணம் செய்வதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாகவே தான் செத்து போயிட்டா தன் சொத்தில் முக்கால்வாசி அந்த மனிதருக்கு தான் போய் சேரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெண்ணாவது உயில் எழுதுவாளா? அப்படி எழுத வேண்டிய என்ன தேவை ஏற்பட்டது? இது ஒரு பக்கம் இருக்க, அந்த கணவர் ரகு இந்த நடிகை இறந்த குறுகிய காலத்திலேயே இன்னொரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டு விட்டார். சட்டப்படி பார்த்தால் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர் தன் முதல் மனைவியின் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு சட்டப்படி பாத்தியதையே கிடையாது என்றுதான் என்னுடைய சிற்றறிவான சட்ட அறிவு சொல்கிறது. இதே தான். இது பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு தன்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட்னர், டிவோர்ஸ் பண்ணின பார்ட்னர் அல்லது செத்துப்போன பார்ட்னருடைய சொத்துக்களை அனுபவிப்பதற்கு அந்த இன்னொரு பார்ட்னருக்கு சட்டப்படி உரிமை இருக்க முடியாது. ஆனால் இந்த நடிகை எப்படியோ சம்பாதித்த பணத்தை எல்லாம் இப்போது யார் யாரோ அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் விதியின் விளையாட்டு என்று தான் சொல்ல தோன்றுகிறது. எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது. நான் பேசிய செய்திகள் சினிமா துறையை பற்றிய விழிப்புணர்வை, குறிப்பாக பெண்களுக்கு, சினிமாவில் நுழைய விரும்பும் பெண்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பதற்காகவே பேசியிருக்கிறேன். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.